நுவிலி விடியல் நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். உலக புத்தகை நாளை ஒட்டி நாம் மொழிபெயர்ப்பாளர் அசோக் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மொழிபெயர்ப்பு நூல்கள் எப்படி தோன்றியது, என்றைக்கு ஆரம்பித்தது, அங்கிருந்து அதாவது அந்நிய மொழியிலிருந்து நம்ம மொழிக்கு வந்தது, தமிழ் மொழிக்கு வந்த நூல்களின் அவசியம் என்ன, இங்கிருந்து அங்கே போனது எப்படி, யார் யார் பண்ணாங்க, இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு பார்த்துருக்குறோம். ஏன்னா நம்ம முழுக்க பார்க்க முடியாது, இது மிகப்பெரிய கடல் இல்லைங்களா. அதனால இப்போ அடுத்த கட்டமாக மொழிபெயர்ப்பு செய்யறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பேச போகின்றோம். வணக்கம். இப்போ சொல்லுங்க, நமக்கு இப்போ மொழிபெயர்ப்புல என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது? நிறைய சிக்கல் வரும், நிறையவே சிக்கல் வரும். முதல்ல மொழி புரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குது. மொழி புரிஞ்சுக்கிறத விட அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ஈஸியாக மொழிபெயர்ப்பு பண்ணிடலாம். அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இல்லை அறிவியல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் இலகுவாக கொண்டு போயிடலாம். ஆனால் உணர்வு சார்ந்த விஷயம் வரும்போதோ அந்த குடும்பம் சார்ந்த வரும்போது கொஞ்சம் சிக்கல் வரும். நான் அதுக்குமே சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். இப்போ நம்ம இங்கே வாடான்னு சொல்கிறோம். நம்ம ஏய் வாடான்றத 4 விதமாக சொல்லுவோம். தம்பி இங்கே வாடா அப்படின்னுவோம். இங்கே வாடா கோமா சொல்றது இருக்கு இல்லையா. அப்போ நான் தமிழ் இங்கிலீஷ் கொண்டு போகும்போது கம்மியான்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷ்காரன் படிக்கும்போது சிம்பிளா தான் இருக்கும் உனக்கு. அப்புறம் பிராக்கெட்ல கோபமாக இல்லை வித் அரவன்லி ஆங்கிலின்னு கொடுத்தாவும் இந்த சிக்கல் ஆங்கிலத்துக்கு கொண்டு வரும்போதும் அதே தான் இங்க. சரிங்களா, அந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மொழி நடை ஆங்கிலத்துக்கும் இங்கேயும் கொண்டு வரும்போது சில விஷயம் ஆங்கிலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில், லைக் வாட்சிங் எலஃபண்ட் வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கிரீக் அப்படின்வாங்க. இதை அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணாக்க கிரேக்க ரோட்டில் யானைகளை பார்ப்பது போல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி மாற்றக்கூடாது. மீனிங் என்னன்னா காணாததை கண்டது போல. இது காணாததை கண்டது போல அப்படின்னு எழுதலாம். இன்னும் கொஞ்சம் லோக்கல் ஸ்லாங்ல கொண்டு போனோம் அப்படின்னா முட்டாய் கடையை வெறிக்க பாக்குறீங்களா அந்த மாதிரி. ஏன்னா பார்க்காத சரிங்களா, பார்க்காத வெறிக்க பாக்குறான் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வருது. ஸோ கொஞ்சம் அப்படியே அப்பட்டமா இருக்கும், மாத்துறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வச்சுக்கீங்களேன், ரொம்ப காமெடியா இருக்கும் ஒரு விஷயம். காமெடிகளோட இது படிச்சவங்க பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம நீதிமன்றங்கள் இருக்குது. 5 பெஞ்ச் கொண்ட நீதிமன்றம் சொல்லுவோம். 5 பெஞ்ச் கொண்ட நீதிபதிகள் அப்படின்வோம். 5 பெஞ்ச் கோர்ட் அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருக்கு. இல்லை 3 பெஞ்சுன்னுவாங்க. இவன் அப்படி என்ன பண்ணுவான்னாக்கா 5 அமர்வு கொண்ட நீதிபதி அப்படி தீர்ப்பு கொடுப்பான். ஆனால் அது நாம அப்படி கொடுக்கக்கூடாது, அது ஆயம் அப்படின்னு பயன்படுத்தணும் சொல்லி பல்வேறு இருக்குது. இது என்னன்னா 2ஆ பிரிஞ்சு நிற்கிறது ஊடகம். ஒரு சில ஊடகம் ஆயம்ன்ற பயன்படுத்துறாங்க, சில பேர் அமர்வுனே பயன்படுத்துறாங்க. அமர்வுன்றது அப்பட்டமா அவன் உட்காந்துட்டு அந்த சேருக்காகலாம் சொல்லல. அந்த ஆயம்ன்றது கிரேக்க சொல். அந்த இடத்துல இருந்து அந்த பெஞ்சுன்றது கிரேக்ல இருந்தே கொண்டு வராங்க. அப்ப அந்த கிரேக் நிறைய உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கொண்டு வருது. இப்படி அந்த வேர் சொல்ல நம்ம கொண்டு போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் பல்வேறு சிக்கல் இருக்குது. இன்னும் சிக்கல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழ் மொழியை எடுத்துக்கினாக்க 50 ஆண்டுகள்ல இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மொழி வேற. குறிப்பா மொழி சீர்திருத்தம் இங்கே வந்த பிறகு, அரசு மொழியாக வந்த பிறகு நிறைய சிக்கல் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே திராவிட இயக்கத்தோட எழுச்சிக்கு பிறகு சோவியத் அந்த கம்யூனிஸ்ட் தாக்கம் அது ஒன்று. அதுக்கு முன்னாடி பார்த்தா பிரிட்டிஷோட தாக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க முகலாய இது பண்பாடு கலப்பு இருக்குது, மொழி கலப்பும் இருக்குது. ஒவ்வொரு காலத்துக்கும் அந்தந்த மொழி பயன்படுத்தினாங்க. எந்த மொழி கொஞ்சம் அதிக இருக்குதோ, இப்ப நீங்க சென்னை பாஷையில ஒரு இலக்கியம் எழுதுறான்னு வச்சுக்கீங்க, நாஸ்தா நாஸ்தான் தான். அப்ப நாஸ்தான்னா காலை உணவு. காலை உணவு. அப்ப காலை உணவு டிஃபன் மாத்தி ஆகணும், மாலை பிரேக்ஃபாஸ்ட் மாத்தி ஆகணுமா சொல்லி கேள்விகள் இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சென்னை பாஷை தௌலத்தான் கேட்போம். ஒரு இலக்கியம் என்ன பெரிய தௌலத்தா அப்படின்னா தௌலத் அப்படின்னாக்கா அது ஒரு அதிகாரிக்கு போய் சேருது. தௌலத்தை போய் திருப்பி அங்கேயும் போட முடியாது இல்லையா. இப்போ சென்னை இப்போ ஒரு தென் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வச்சுக்குமே, ஏதோ இலக்கியம் பைய போன்னுவாங்க. பையப்போ அப்படின்றதுக்கு என்ன மெல்லப்போ. இப்ப நம்ம இங்க சொல்லுவோம் குந்து பாடணும். அப்ப இலக்கியவாதிகள்ன்றது ஒரு அலங்கார வார்த்தையை மட்டும் கொடுக்கறது கிடையாது. இல்ல வட்டார மொழியில கொண்டு போகும்போதுதான் உங்களுக்கு இயல்பா கொண்டு போவோம். இப்போ இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நெய்வேல் ஒரு கரியா பறக்குதுமோ, அது ஆக்சுவலி நிலக்கரி. சென்னையில கரியா பறக்குதுன்னா வண்டியில கூட போக
இல்லையா? அப்போ அதையெல்லாம் நான் கணக்கில் கொண்டு போகணும். ஒரு மொழி மாற்றம் பண்ணோம்னாக்க எல்லாமே கணக்கில் கொண்டு நம்ம தமிழ்லேருந்து வேற மொழிக்குன்னா இது எந்த வட்டார மொழின்னு தெரிஞ்சு அந்த உணர்வை நம்ம கடத்தணும். ஆமாம், அது மட்டுமே இல்லாமல் அந்த எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அவர் எந்த பின்பலத்தை கொண்டவர், அவர் எந்த பண்பாடு சூழலை கொண்டவர், அவர் எந்த ஒரு அரசியல் சூழலை கொண்டவர், அதையும் கணக்கில் கொண்டு போகணும். அதை வைத்து தான் அந்த படைப்பு இருக்கும். அப்போ அதையும் நான் அனுசரிக்கணும். நான் வந்து கன்சிடர் பண்ண நான் ஏற்கனவே சொன்னாலே இப்போ அண்ணாவோட மொழி மாற்றம். சரி, இது மொழிபெயர்ப்பு நூல்களில் இருக்கிற அதனுடைய ரூல்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? மொழிபெயர்ப்பு நூல்னாவே நீங்க அதையெல்லாம் கருத்துல வச்சுதான் செஞ்சாகணும். இதுல சிக்கல் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்கறேன். நான் இப்போ வார்த்தைகள் கிடைக்காது. நான் வந்து ரொம்ப எளிமையான இது கொடுக்கலன்னா அண்ணாவோட எடுக்கலாம். அண்ணாவோட மொழி ஆளுமை அப்படின்னு இருக்குனாக்க, இப்போ நீங்க ஆங்கிலத்தில் தமிழ்ல ஈஸியா சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நான் இங்க அமர்ந்து பேட்டி கொடுக்குறேன், அண்ணாவை தான் நம்ம இயல்பா சொல்லக்கூடியது. அண்ணா அப்படின்னு மாத்துவார் அப்படின்னா, பேட்டி கொடுக்குறேன் நான் இங்கே அப்படின்னு மாத்துவார். ரைட், அப்படியே மாத்துவார். அவர் வந்து கிராமரையே உடைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா இங்கிலீஷ்ல கிராமர் உடைச்ச கதை எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் உடைக்கிறாரு. இந்த பிகாஸ்ன்ற வார்த்தையை 3 முறை பயன்படுத்த முடியாது ஒரே இதுல. ஆமா, அது வந்து ஒரு ஆங்கிலத்துல வந்து ஒரு இது அவர் உடைக்கிறாரு. அதையே அது எங்க உடைக்கிறாருன்னா, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியில போய் பண்றாங்க. கன்ஜங்ஷன், ஆக்சுவலா கன்ஜங்ஷன் வந்து ஒரு லைன்ல 3 வாட்டி பயன்படுத்த முடியும் விதி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, we cannot use because in a word twice because is a conjunction அப்படின்றது. அப்போ உடைச்சிடாரு அந்த இடத்துல. ஆங்கிலம் அந்த காலத்துல இருந்து உடைக்கல. அப்போ அந்த முறை மொழி ஆளுமை, அவர் வந்து ஆங்கிலத்திலையும் மொழி ஆளுமை, இதுலேயும் ஆளுமை. நான் என்னால் வார்த்தைகளை தேடி எடுக்க முடியல. அவர் அந்த இடத்துல என்ன பயன்படுத்துகிறாரோ அதுக்கான வார்த்தையை தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அதுக்கு 30களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள், இப்போ தேசம், தேசியம் போன்ற வார்த்தைகள்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. நேஷனாலிட்டியா, மற்ற இடத்துக்கு பார்த்தா ஸ்டேட் அப்படின்றது பார்த்தா அரசை குறிக்கும். இங்கே ஸ்டேட் அப்படின்னு மாநிலத்தை குறிக்கும். சிக்கல் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நிறைய சிக்கல், நிறைய வந்துட்டு புது புது வார்த்தைகள் சிக்கல் இருக்குது. உங்க வார்த்தை கேட்கிறேனே, லேவாதேவிக்காரர்கள் ஒரு வார்த்தை இருக்கு. லேவாதேவிக்காரர்கள் இப்ப அந்த புழக்கத்திலே அந்த வார்த்தை கிடையாது. இன்றைக்கு பிள்ளைகளை கேட்டா எல்லாமே தெரியும். ஆமா, தெரியாது. ஆனா என்னன்னா வட்டிக்காரன், வட்டி கொடுக்குறது. அப்ப அந்த என்ன கண்டுபிடிச்சா அந்த லேவாதேவி வார்த்தை. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நான் போய் எடுக்க முடியும் இல்லையா? லேவாதேவிக்காரர்கள் இருக்காங்க. அது ஒருவேளை அந்த குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டும்தான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சு. இல்ல, இனம் சார்ந்த தொழிலா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் வட்டி வாங்கியிருப்போம்ல. வாங்கினவங்களுக்கு குறிப்பில்லையே, கொடுக்குறவங்க தானே. இல்ல, கொடுக்குறவங்க குறிக்குது. நான் அப்படி சொல்ல வரல. நான் இப்ப சமையல்காரன்னா ஒரு குறிப்பிட்ட இருப்பாங்க. இப்ப எல்லாருமே இந்த இதை செய்யறதுனால அந்த சொல்ல அழிஞ்சிருக்கும்னு சொல்றேன். இல்ல, அப்படி இருக்கு. அதுக்கு பிறகு என்ன, அதுதான் சொல்ல வந்தேன். எழுத்து சீர்திருத்தம் வருது உங்களுக்கு 35-40 காலத்துல. எழுத்து சீர்திருத்தம் வந்து எம்ஜிஆர் வந்து அரசு மயமா மாறுது. உங்களுக்கு அண்ணா பீரியட்ல வந்து எம்ஜிஆர் வந்து அது அரசு தான் மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பழைய பத்திரங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெரியார் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களுக்கு வந்து ஆமா தை நையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாத்தினாரு அவர் தான். அண்ணா வந்த பிறகு அதை இன்னும் மாத்துறாங்க. அது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல இருந்து வரப்பட்ட மனுவாங்க, அதை வந்து அலுவலகம் மாத்துறாரு. என்டையர் எல்லாத்தையும் மாத்துறாரு. ஸோ இதெல்லாமே சிக்கல் எனக்கு. அப்போ ஒரு 40-50 ஆண்டுகள்ல எனக்கு தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கும். இப்போ குறிப்பா இந்த ஜென்ரேஷன் இசைக்கு வந்துருச்சுல, இதுக்கு பிறகு நிறைய சிக்கல் இருக்குது. குறிப்பா உளவியல் சார்ந்த சிக்கல்களும், சமூகம் தாண்டி உளவியல், குடும்ப சிக்கல்கள் இப்ப அது இருக்கு. ஆனா அதுக்கு மொழிபெயர்ப்பு நம்ம அங்கதான் வர கரெக்டா நிக்கிறீங்க வந்து நீங்க. ஏன்னா சென்னை சொன்ன உடனே அதுவே சிக்கலான விஷயம் தான். நேயர்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது என்னன்னு இருந்தாலும் நம்ம இந்த பதிவு பார்க்கிறவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும்ல, அது என்னன்னு. அது இந்த சமூகம் ஒரு 2016 பிறகு பிறந்தவங்க ஜெனிசர்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம ஒண்ணு 2000 பிறகு வச்சுப்போம், 2K 2.5 வச்சு பண்ணும்போது. ஸோ என்னன்னாக்க இவங்க புதிய புதிய உறவு முறைகளை உருவாக்குறாங்க. இங்க உறவு முறை ஏற்கனவே அதிகமா இருக்கு. நம்ம இங்க கொழுந்தனாருன்றோம், நாத்தனாருன்றோம், ஒண்ணு வீட்டு சித்தப்பான்றோம். ஆங்கிலத்துக்கு மாத்தும் போது தான் பண்ணோம்னா சிம்பிளா அங்கிள், ஆண்டி, வேலை முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா. இப்போ அவன் கிராண்ட் ஃபாதர் கூட வச்சிருக்கான், கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் வச்சிருக்கான், கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தாலாம்.
இங்க இதே இல்லை. அப்ப சாரமே இல்லாம போயிடும். இலக்கியம் அங்க போகும் பொழுது ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம போயிடும். அந்த உணர்வை கடத்த முடியாது, விஷயத்தை மட்டும் தான் கடத்த முடியும். ஒரு ஆக்ஷனை கடத்த முடியும்னால ஆக்ஷன் கடத்த முடியும், உணர்வு ஒரு முழுசா கொண்டு வர முடியாது. கட்டுரைகள் தான் சுலபமா இருக்கும், கதைகள் இலக்கியங்கள் தான் கொஞ்சம் ரொம்ப கடினமா இருக்குன்றதோட நமக்கு மொழிமாற்றம் பண்றப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீல் வராது எனக்கு. இப்போ என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு பிறகு எனக்கு உறவு முறை இருக்குல்ல, அந்த உறவை எனக்கு கடத்த முடியாது. கண்டிப்பாக நான் வந்து என்ன பிராக்கெட்ல போடணும். நான் அது நெஃப்யூனாக்க வெறும் அங்கிள் கிடையாது, இது வந்து இன்னாரோட இது பிராக்கெட்ல போட்டு. இப்போ இந்த மொழிபெயர்ப்புங்கிறது நம்ம இப்போ நூல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம், அச்சில் வரக்கூடிய. ஆனால் மொழிபெயர்ப்பு நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது இல்லையா? இப்போ ஃபிலிமா இருந்தாலும் தேவைப்படுது, ஒரு சீரியல் நாடகமாக இருந்தாலும் கலை வடிவத்தில் எல்லாத்துக்குமே தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துக்குமே அது மாறுபடுமா? இல்லை இப்போ அவங்களாம் என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் ஆங்கிலத்தை உபயோகப்படுத்திடுறாங்க. இப்போ வேற மொழி நம்ம இப்போ ரீமேக் பண்ணும்போது, டப்பிங் பண்ணும்போது தமிழ் இருந்து ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடா அப்படி போனாலும் சரி, அங்கிருந்து இங்கே வந்தாலும் சரி, அந்த காமன் வேர்ட்ஸ் தான் ஆங்கிலத்தில் அப்படி அப்படியே உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மொழி இது சரியா அப்டேட் ஆகலன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள் அப்படியே பயன்படுத்துறாங்க இல்லையா? அந்த விஷயங்கள் தான் இங்க இன்னும் மொழி உருவாக்குற. அந்த மாதிரி நம்ம எழுத்து வடிவத்தில் செய்ய முடியாதுங்களா? நம்ம இந்த மாதிரி இதுல செய்யறோம் இல்லையா, சினிமா சீரியல் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்திக்கிறோம் இல்லையா? அந்த இப்போ மலையாளத்துக்கு மாற்ற முடியல, கன்னடாவுக்கு மாற்ற முடியல. அப்ப நிறைய வந்து மாற்றலையும் அந்த சில வார்த்தைகள் ஆங்கிலத்துல தான் இப்போ நடைமுறையில எல்லாருமே பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. அப்ப இந்த மொழி எதுக்குன்னு தான் இருக்கு. எனக்கு தமிழ் மொழியும் இருக்கு, 2000 வருடம் மொழி ஒன்று இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து ஊடாகி வருதுல. இது எப்படி வளர்ந்து எழுந்து எல்லாத்தையும் எடுத்து இப்போ பிரியாணின்ற வார்த்தை பிரியாணி எடுத்துக்கங்க, தப்பு. அது உணவு, ஓகே. உணவுக்கு உங்களுடைய இப்ப சொந்த முறைக்கு அதை உருவாக்கலன்னா அப்ப எதுக்கு இந்த மொழி இருக்கு? இப்ப அதுதான் இருக்கு. வியாபார ஏரியா போனா அவங்க ஆங்கிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை, நாங்கள் எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ வாசிப்பு பழக்கம் நிறைய குறைஞ்சிருச்சு, பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு. அதாவது 90s கிட்ஸா இருந்தவங்களே படிக்கிறதை விட்டுட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற இந்த ஜென் இதை சொல்லும்போது இப்போ புதுசா பிறந்த குழந்தைகள் படிக்குங்கிற, அதாவது பாட புத்தகங்களை தவிர வேற ஏதாவது இந்த மாதிரி வாசித்து இந்த இலக்கியத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்ல அது நீங்க இல்லைன்றீங்க, எனக்கு அந்த மாறுபட்ட கருத்து சொல்றேன். தொடர்ந்து நான் வந்து சென்னை புத்தக கண்காட்சி, கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சி தொடர்ந்து இருக்கிற ஸ்டால்ல வந்துருக்குன்னு நான் பார்த்தேன். 2000க்கு பிறகு பிறந்தவங்க அதிகமான வாசிப்பாளர் வந்திருக்காங்க. 2000க்கு பிறகு அது ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய பதிவு மாறும், திசை மாறும் பாக்குறேன் நானு. இல்லைன்னா நம்ம அதை பற்றி நிறைய பேச வேண்டியதா இருக்கலாம். ஏன்னா புத்தகங்கள் நிறைய விற்கப்படுது, அதை வாசிக்கிறாங்களா அப்படிங்கிறது வாசிக்கிறாங்க. குறிப்பா நிறைய வாசிக்கிறாங்க. உங்களுக்கு முகநூர்ல பேஸ்புக்ல இருக்கட்டும் நிறைய குழுக்கள்ல போட்டிகள் வைக்கிறாங்க. நீங்க ட்விட்டர் போய் உட்காந்தீங்கன்னாக்க தெரியும். குறிப்பா இன்னைக்கு இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அரசியல் பக்கம் அதிகமாக ஈடுபாடு வேண்டாங்க. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டம் இருக்கு அரசியல் பக்கம். இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியம்ன்றது மேற்கத்திய இலக்கியம் நிறைய படிக்கிறாங்க, வந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க ஏன் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னாக்க, இப்ப ராபின் சர்மாவா இருக்கட்டும், இல்ல டிஎன் அவங்க இருக்கட்டும், அவங்க எல்லாமே இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்ல அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொண்டு வரல. சிக்கல்கள், கார்பரேட் சிக்கல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். கார்பரேட் சிக்கல், உறவுமுறை சிக்கல் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டான். இவன் அப்படிலாம் இல்லை, இவன் ராவே போயிட்டு இருக்காங்க. அந்த சிக்கல் இருக்கிறதுனால இந்த ஜென்ரேஷனுக்கு தன்னை வந்து ஒரு மேற்கத்திய தளத்தோடு பொருத்தி கொள்ளுது. அந்த இடத்துக்கு தான் போறோம். இவனுக்கு தேவை வந்து ஒரு கார்பரேட். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப இன்றைய காலம் வந்து எதுவுமே நேரத்தை வந்து அதிகம் செலவு பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு புத்தக வாசிப்புனா நேரம் அதிகம் செலவிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அதை தவிர்க்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு அதுக்கு நாங்களும் ஒரு முடிவு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு ஆடியோ புக்ஸ் இல்ல, ஆடியோ புக்ஸ் நான் அதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. 90கள் இல்லை 2000 வரைக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. புத்தகம்னா 500 பக்கம் இருக்கணும், மண்டை விடுசுக்கு இருக்கணும். அது வந்து வாங்கினாக்க தூக்கி செல்ஃபுக்கு வைக்கலாம், இல்லை தலகாணியை வச்சுக்கலாம். அது இயல்பாக ஆகாது. ஒரு புத்தகம்னா 100 பக்கம் அதில் 150 பக்கம் அப்படி வச்சா மட்டும்தான் அதை வாசிக்க முடியும். இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு பயணங்கள் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு. ஸோ இயல்பா வந்து அல்லது அதில் வந்து வாசிக்க. அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா இவங்க விரும்புறது இன்றைய வளர்ற பிள்ளைகளை விட்டுருங்க, இப்ப வளர்ந்த பிள்ளைகளை பற்றி நம்ம பேசினாலே இவங்க அதிகம் வந்து ஊர் பயணம்,
நம்ம நாகரிகமா சொன்னோம். பயணம் செய்யணும், நிறைய வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அந்த ஊர்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. அதாவது பொழுதுபோக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நாம இந்த இலக்கியம், இந்த நூல் வாசிப்பு அவங்களோட இது பண்ணவே முடிய மாட்டேங்குது. நீங்க இது படிங்கப்பா அப்படின்னு சொல்ல இது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம இவ்வளோ நீங்க சிரமப்பட்டு ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சு அந்த நூலை கொண்டு போய் அவரிடம் சேர்க்கிறதுக்கு முடியுதா? முடியுதா? அந்த நூலை அவன் வாசிக்கிறாங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா முடியுது. நீங்க கேட்கறதுக்கு வந்துச்சு. நீங்க எல்லாருமே எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, எல்லா உங்களுக்கு இலக்கிய அளவிலாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இந்த தலைமுறை பசங்க தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்லை முடிச்சிடறேன், வாசிக்கல, அதை வந்து அவன் டைம் வேஸ்ட் பண்றான், அவன் பொழுதுபோக்குன்னு போறான் அப்படின்றப்போ எனக்கு புரியல. இதே சமூகம் கூத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அழிந்த சமூகம் தான் இருக்கு. கூத்துக்கு முன்னாடியும் சினிமா தியேட்டருக்கு முன்னாடியும் இவன் இன்னைக்கு விஜய் அடிச்சுக்கிறான்னா அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி அடிச்சுக்கிட்டவங்க தான் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி எதுக்கு அடிச்சுக்கிட்டோம்? சிவனா விஷ்ணுவன் அடிச்சுக்கிட்டோம். சரி, இந்த ஊர் அப்படிதான் வந்துச்சு. சரி, அதுக்குமே என்ன பண்ண சமணமா பௌத்தமான அடிச்சுக்கிட்டான். சரி, அப்படிதான் வந்துச்சு இது. அப்ப அதுல எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் தான் படித்தாங்க. 1000 பேரும் படிக்க மாட்டான். எக்ஸப்ஷனல் கேசஸ் 10 பேர் மட்டும் தான் இது வேஸ்ட்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தான் பண்பாட்டை கிடப்பான். சரிங்களா? இலக்கியவாதி பண்பாட்டு கிடப்பு தான். நான் மறுபடியும் சொல்றேன், புத்தரா சமணரா அடிச்சுக்கிட்டான், விஷ்ணுவா சிவனா அடிச்சுக்கிட்டான். சரிங்களா? ஆழ்வார்களா இவங்களே அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சித்தர்கள் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்தாங்க படையெடுப்பு வந்துச்சு. இவனா பண்ணா அதுக்கப்புறம் கூத்து, உன் கூத்து நல்லா போடுங்க, என் கூத்து நல்லா அடிச்சுக்கிட்டான் இல்லைங்களா? சொத்த இளங்காவெல்லாம் இருக்கான். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? பாகவதர் டைம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு சிவாஜி எம்ஜிஆர் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? எம்ஜிஆர் எழுந்தார் இல்லைங்களா? அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? மணிக்கணும் ஜெயலலிதா இவர் கருணாநிதி போச்சு. இப்படிதான் போச்சு சமூகம். இதுக்கு ஊடாக கொஞ்சம் ஒரு சின்ன குரூப், நான் எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு தனி ட்ராக் இருக்கு அப்படின்னு போனா பார்த்தீங்களா? அது வந்து ஒரு டைம்ல சமூக வலைத்தளம் வரதுக்கு முன்னாடி இந்த குழுக்கள் ஒன்று சேர்ந்து கஷ்டமா இருக்குது. இப்போ நீங்க இருப்பீங்க, இன்னொருத்தர் அங்கே இருப்பாரு. இப்போ சமூக ஊடகம் வந்த பிறகு இது குழுக்களா பரிணாமம் ஆரம்பிச்சு. இப்போ ஒரு வாசிப்பு குழுன்னு பார்த்தீங்கன்னா 2000 3000 பேர் 4000 பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்த 4000 பேர் என்னோட ஒரு புத்தகம் பத்தி போடும்பொழுது, விமர்சனம் எழுதி போடும்பொழுது இயல்பா வந்து போய் சேருது. அதுல அதிகமா வாங்குறவங்க யங்ஸ்டர்ஸா தான் இருக்கிறாங்க. இது ஈஸியா இருக்குது, முன்னாடி விட ரொம்ப ஈஸியா இருக்குது. அதே மாதிரி ஆடியோ புக்ஸா இருக்கட்டும், அல்லது அச்சு செய்யப்பட்ட புத்தகம் எல்லாமே இப்போ அதிகமாக விற்பனை ஆகுது. நஷ்டத்துக்குலாம் போகுதுன்னு சொல்ல முடியாது, 19 சொல்ல முடியாது. ஆகுது. ஒரு சில இலக்கியங்கள்லாம் ட்ராப் அவுட் ஆகுது. புது இலக்கியம், புனைவு இலக்கியம் எழுதுறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் ட்ராப் ஆகுது. இலக்கியம் எழுதுறவங்களே கொஞ்சம் யூடியூப்ல அடிக்கடி வரவங்க அதெல்லாம் ஓடுது. இப்போ சார்லி எழுதா பிராண்டு. இப்போ என்ன மாதிரி இப்போ புது வாசிப்பு என்ன பண்றாங்க, சாரணி விருத பக்கம் போறாங்க, அராத்து பக்கம் போறாங்க. பட் அராத்தையும் சாரணி விருதையும் மரபு வழி வந்தக்கூடிய இலக்கியவாதிகள் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எழுத்தாளர்களே இல்லை அப்படிவாங்க. பட் இவங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அது வந்து தவிர்க்க முடியாது. மனுஷ புத்தன் புதுசாக, ஏன்னா அவர் எல்லாமே அவருடைய நீங்கள் ஃபேஸ்புக்லேயே அவர் போட்டு ட்ரெண்ட் ஆகிறாரு இல்லையா? அவருடைய கவிதைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உணர்வு சார்ந்த. அதான் என்னன்னா, இப்போ இந்த ஊடகங்கள் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல வரும்போது அது ஒரு சின்னதா வரும்போது ஒரு சில நொடிகள்ல வாசிக்கிற விஷயங்களா இருக்கும் பொழுது அதுவும் நீங்க கண்டிப்பா இந்த மொபைல்ல என்னென்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா செஞ்சாங்க. ஆனா நீங்க அச்சிட்டு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு தடை, ஒரு தேங்குதோ, ஒரு தேக்கம் ஏற்படுதோ? தேக்கம் ஏற்படுது உண்மைதான். தேக்கம் ஏற்படுது. முன்னாடி ஒரு 1000 புத்தகம் வந்து எளிமையா விற்க முடியும் அப்படின்னா நீங்க ஒரு 200 புத்தகம் போடுறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப பிஆர் டீம் ஒன்று வந்துருச்சு, எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கறது எல்லா விஷயங்களுக்கும், அது அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எல்லா விஷயத்துக்கும் பிஆர் டீம்னு ஒன்று வந்துட்டாங்க. அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள்கிட்ட. அது இருந்தாதான் நம்ம வந்து செய்ய முடியும். ஆமா ஆமா ஆமா. இது புத்தக விஷயத்துல வந்து இது பிஆர் சரியா வரல. அதுக்கு வந்து ஒரு சில பதிப்பகங்கள் வந்து அந்த முயற்சி எடுத்தாங்க. அது இப்போ வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். வெற்றி அடைந்த காரணத்தால தான் இப்போ அந்த பதிப்பகத்துடைய புத்தகம் கண்டிப்பா புத்தக அலமாரி இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த பதிப்பகம் அந்த செல்ஃப்ல கண்டிப்பா இருக்கும். எப்படி சொல்றதுங்க, புத்தக கடைகள்ல மட்டும் இருந்த புத்தகங்களை அவங்க தான் டீ கடைகளை கொண்டு வந்தாங்க.
இப்போ அந்த ஹைவேஸ்ல போகக்கூடிய ஹைவேஸ்ல போயிட்டு இருப்போம். எந்த பதிப்பகத்தை சொல்றீங்க? 2 பதிப்பகம் இருக்கு. நான் சொல்லுங்க பரவாயில்ல. கிழக்கு பதிப்பகம் இருக்குது, பரிசல் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, NCBH இருக்குது. நிறைய அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாமானிய மக்கள் பக்கம் கூட்டு வந்தாங்க. வெறுமனே ஒரு புத்தக கடையில வச்சு நீ தேடி வா என்கின்றத மாத்தி நான் உடனே தேடி வரேன். அந்த இடத்துல அவங்க அப்புறம் விலை குறைந்து மாத புத்தகங்களாக அப்படி விலை குறைந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு வந்து எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்றீங்க? மாத புத்தகங்கள் அந்த மாதிரி அப்படி மட்டும் கிடையாது. வெறும் இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவோ இன்னைக்கு ஆன்லைன் வந்த புத்தகங்கள் ஆன்லைன்ல போட்டு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு இப்போ இந்த மாவட்டத்தில் உங்க எடுத்துக்குமே நெய்வேலி சுற்றி எடுக்கணும்னாக்க எத்தனை புத்தக கடை இருக்குங்க? இல்ல நான் ஒண்ணு மெயின் டவுன் கடலூர் போய் ஆகணும், இல்ல பாண்டிச்சேரி போய் ஆகணும், இல்ல சென்னை தான் போய் ஆகணும். இங்க வந்து எனக்கு தெரிந்து பாட புத்தகங்கள் தான் கிடைக்கும். ஆமா. மற்றபடி வேற எந்த புத்தகங்களும் பஸ் ஸ்டாப்ல சிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புக்கு கிடையாது. அங்க ஏதோ ஒரு இது கிடைக்கலாம். கிடைக்கிறது மட்டும் தான் வாசிக்க முடியாது. எனக்கு என்ன வேணுமோ நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆன்லைன் வந்த பிறகு நான் எல்லாத்தையுமே இயல்பா வந்து நான் போட்டு வாங்கிக்க முடியாது. நமக்கு எளிமையா. ஆமா. பட் அன்னைக்கு வந்து அந்த சூழல் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு இந்த ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய டீ கடைகள், டீ கடைன்றத விட இந்த மோட்டல்ஸ் இருக்கு பாருங்க, ஹைவேஸ்ல போயிட்டு இருப்போம் நல்ல பிரபலமான கடைகள் என்ன பண்ணுவோம் அங்க போய் புத்தகங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பயணம் அவன் எடுத்தான் ஒவ்வொன்றா. அப்ப சின்ன சின்ன மலிவுரை புத்தகங்கள்லாம் அப்போ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கொண்டு வந்தாங்க. டீ கடைகளுக்கு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு குவிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அது போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு செட்டு 70களில் ஒரு செட்டு வந்து அந்த செட்டு வந்து அதிகமான வாசிப்பு உட்பட்டு ஏன் உட்பட்டுச்சுனாக்க அங்கதான் அது மட்டுமே கிடையாது. அது மட்டுமே ரேடியோ இருந்தது. அது மட்டுமே கிடையாது. அன்னைக்கு வந்து சோவியத் யூனியன் வந்து மொழிபெயர்ப்பு நூல்களை இங்க அதிகமா ஃப்ரீயா கொடுத்தான். இங்க நம்ம வந்து கஸ்டம்ஸை கட்டி வாங்குற காசு தான். அப்போ ₹1 கொடுத்தா அன்னைக்கு ஒரு 5 புத்தகம் வாங்கலாம். அவங்க செட்டா ₹1 தான் பெரிய காசா இருந்தாலும் 5 புத்தகம் வாங்குவாங்க. அப்படி மாதிரி தான் இந்த தாய் நாவலாக இருக்கட்டும், லியோ டால்ஸ்டாய், டோல்ஸ்டாயோடைய நாவல், இந்த பழைய வாசிப்புகளுக்கு இந்த பேரெல்லாம் அடிக்கடி வரும். அவங்க இயல்பா வந்து இன்னைக்கு வந்து அச்சு விலையும் அதிகமாயிடுச்சு. ஒரு பப்ளிஷர் போய் கேட்டால் தெரியும் உங்களுக்கு, அச்சு விலை அதிகமாயிடுச்சு, பேப்பர் விலையும் அதிகமாயிடுச்சு, அதுக்கு வரியும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் விட நான் புத்தக கண்காட்சிக்கு வைக்கிறேன்னாக்கா அந்த இடத்துக்கு காசு அதிகமாக கட்டணும் இருக்குது. அந்த சிக்கல்லாம் இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு ஓட்டுறாங்க. அதை மீறி நம்ம ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுலேயும் மொழிபெயர்ப்புன்றது ஓடி இது பொதுவாக எல்லா அதாவது நம்ம அச்சிடுகின்ற நூல்களுக்கே உள்ள சிக்கல். ஆனால் மொழிபெயர்ப்பில் உள்ள சிக்கல் நீங்கள் இந்த வார்த்தை சிக்கல் தான் சொல்றீங்க. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அது சரியான அர்த்தம் உள்ள வார்த்தைகளை நம்ம வார்த்தை சிக்கல், வார்த்தைகள் உருவாக்கப்படுதுன்ற இன்னும் கிடைக்கல. உருவாக்கப்படுதுன்ற அப்படி என்ன மாதிரி சொல்லுங்க, எந்த வார்த்தைகள் சில இது சொல்லுங்க. நான் அங்கதான் வரேன். நவீன உறவு முறைகள் வர என்ன உறவு முறை நவீன உறவு முறைக்கு வரும். அது என்ன? இப்போ நம்ம பழைய உறவு முறை பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா, கணவன் மனைவி, அல்லது வந்து குழந்தை இருக்கும். இப்போ புது கிட்ஸ் எங்காலுமே இப்போ என்ன பண்றாங்க, இந்த 2K கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து 2K கிட்ஸ் கிடையாது 90s. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால என்னன்னா புதுசா உருவாக்குறோம். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, பெஸ்டின்ற வார்த்தையை புதுசாக உருவாக்குறான். பெஸ்டி உருவாக்குறான், பட்டி உருவாக்குறான், டிராவல் பட்டி உருவாக்குறான். என்னடா டிராவல் பண்ணா அவன் கூட மட்டும் டிராவல் பண்ணி போவேன்றான். ஃபுட் பட்டி உருவாக்குறான். இவன் யாருன்னா அவன் கூட மட்டும் தான் சாப்பிடுவேன்றான். பேட்சப் பண்றான். பேட்சப் என்ன பிரேக்கப் ஆயிடுச்சு, நாங்கள் திருப்பி ஒன்று சேர ட்ரை பண்றோம் அப்படின்றான். பேட்சப் பண்றான், போஸ்ட் பேட்சப் பண்றான். சரிங்களா? இதெல்லாமே மோடு. இதெல்லாம் ஆங்கிலத்தில் டேட்டிங் வார்த்தை இருக்குது, டேட்டிங் இருக்குது, போஸ்ட் டேட்டிங் இருக்குது இல்லைங்களா? சரி, இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் அவங்க இதெல்லாம் எப்ப இருந்து இருக்குது உங்களுக்கு நமக்கு இப்பதான் தெரியும். நமக்கு இப்பதான் தெரியுது. சங்க இலக்கியங்கள்ல இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருந்திருக்கு. சங்க இலக்கியங்கள் அதாவது காதல், வீரம், வாழ்க்கை இதை மட்டுமே கொண்டாடிய ஒரு சமூகம் இது. 2000 வருஷத்துல என்ன சிக்கல் ஆச்சோ மட்டி போய் நிற்கிறோம். இது சங்க இலக்கியம் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கு தலைவன் தலைவி வச்சு தான் பேசிதான் போயிட்டு இருக்குது. இவன் ஏதோ வேலையை பண்ணி வேலையை முடிச்சிட்டாங்க. இங்க இப்ப அந்த சிக்கல் எல்லாமே இவங்க வந்து வார்த்தை கிடையாது, பட்டி கிடையாது, டேட்டிங்ன்ற வார்த்தைக்கு. ஆனா ஒண்ணு இல்லை, ஒருவேளை இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு தம்பியோ ஒரு பொண்ணோ வந்து ஒரு பையனோ பொண்ணோ ஒரு இலக்கியம் எழுத ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு தான் அவன் எழுத ஆரம்பிப்பான்.
இப்போ ஒரு முன்னமா இப்போ 80களின் காதல் இப்போ கிடையாது. ஒரு இளையராஜா பாட்டு பாட்டாலே காதல் வந்துடுது, இல்லை 90கள் வந்து லவ் லெட்டர் போய் கொடுக்குறது அடி வந்தது, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன போறான், டேட்டிங் ஆப் வந்துருச்சு. ஆப்ல போய் தேடி போயிட்டு போறான். இல்ல ஒரு பையன் பொண்ணை பார்த்துட்டு கையா இருக்குதுலாம் கிடையாது. காதலும் தயவு செஞ்சு ஒண்ணுன்னு சொல்லிடுறேன். நான் கொண்டு வரல, நான் சொல்ல வரல. அந்த டேட்டிங் காதல் ஒன்று சொல்ல, அந்த பிரிஞ்சு பாக்குறாங்க. காதல்ங்கிறதுக்கே அர்த்தம் வேற வேறையா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவன் இன்னும் அதை காம்ப்ளிகேட் பண்றான். இவன் என்ன பண்றான்னா, டேட் பண்ணி பாக்குறேன், பிடிச்சிருந்தா நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ரிலேஷன்ஷிப் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு பாக்குறான். நான் கமிட்டடுன்றான், கமிட்டட் ரிலேஷன்ஷிப் பண்றான், ஓப்பன் ரிலேஷன்ஷிப் பண்றான். இது எதுக்குமே வார்த்தைகள் இல்ல. அப்ப அவங்க இலக்கியம் கிடைக்கும் போது அவங்க எப்படி கிடைப்பாங்க? ஆமா, அவன் என்ன பண்ண, ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா ஓப்பன் ரிலேஷன்ஷிப் தான் எழுதியும். அப்படியே இருக்கும். ஆமா, இப்ப டேட்டிங்னா டேட்டிங் தான் எழுதியவனே தவிர அப்ப அது தமிழ் இலக்கியமா இருக்காது, எல்லாமே இருக்காது. அப்போ இந்த ஒரு உறவுக்கு வந்து அதிகமான, இப்போ அவன் வந்து லாஃபிங் மட்டும் சிம்பிளா கொடுத்துருவான். இங்கிலீஷ்ல லாஃபிங், நம்ம என்ன பண்றோம், புன்னகை, சிரிப்பு, மென்மையான இது நிறைய வார்த்தைகள் வச்சிருக்கோம்ல. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வச்சிருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு உணர்வுக்கும் வச்சிருக்கோம்ல. இப்ப அது ஏன் தேங்கி போயிட்டு இருக்க கேள்வி இருக்குல்ல. 2000க்கு பிறகு தேங்கிருச்சா, இல்லை மொழியை உருவாக்குறதுல வயசாயிடுச்சா? இது வந்து மொழி ஆளுமை அந்த இவங்க கிட்டதான் அந்த பொறுப்பு இருக்குங்களா? புது வார்த்தைகள், அதுக்கான வார்த்தைகளை, இணையான வார்த்தைகளை உருவாக்குவது அவங்களுடைய கடமை. எப்படி வந்து நமக்கு நைட்ங்கிற அந்த எழுத்து மாதிரி சீர்திருத்த எழுத்து வந்துச்சோ, இப்ப நம்ம அதை தான் உபயோகப்படுத்தணும். அப்படி ஒண்ணு இருந்துச்சுங்கிறதே எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வர வேண்டியது இவங்க என்ன பண்ணி, இவங்க தேங்கிட்டாங்க, நின்றுட்டாங்க. 90க்குள்ள நின்று போயிட்டாங்க. 90க்கு பிறகு வாங்கினா வரமாட்டேன்றாங்க. இது வந்து இந்த பசங்க என்ன பண்றாங்க, இவங்க தயாராகவே இல்லை. இந்த பசங்க என்ன பண்றாங்க, இந்த என்ன செய்ய ட்ரை பண்றாங்க தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. இந்த பசங்க கிரவுண்ட்ல இல்லை, சினிமா தேட்டர்லயும் இல்லை. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 90க்குள்ள நம்ம சினிமா தேட்டர் அடிச்சுப்போம். சினிமா தேட்டர்லயும் இல்ல, கிரவுண்ட்லயும் இல்ல, டாஸ்மாக்ல நிக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. இந்த சும்மா நீங்க போலன்னு சொல்ல, இயல்பா வந்து போகும்போது எல்லாம் வயசானவங்க நிற்பாங்க, இல்ல ஒரு 40-50 நிக்கிறாங்க, 30-40 இருக்காங்க. அந்த புதுசா 20 இருக்கு செட்டு எங்க இருக்குன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்குது. அப்ப அவன் அதுலயே ஒரு டிஜிட்டல் லைஃப் வாழ்றான், மெட்டா லைஃப் வாழ்றான். இந்த மெட்டான்றதுலாம் தமிழ்ல இல்ல. டிஜிட்டல் வந்து ஒரு செயற்கைன்னு போட்டுறோம், மெட்டா வாழ்க்கையை வந்துருக்கான், நவீனமான ஒரு இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னும் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து ரோபோட் கூட காதல் பண்றவங்கலாம் வந்து போச்சு இல்லைங்களா. ஏஐ கூட காதல் ரிலேஷன்ஷிப்ல வந்து கதைகள்லாம் கிளி போட்டு நம்ம வந்துருச்சு, தமிழ்லேயே வந்து நீங்க சொல்ற மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும், புதிய உறவு முறை மாறுது இல்லை. இப்போ கேபி பாலச்சந்திரா இருக்கட்டும் அல்லது பாலுமகேராவா இருக்கட்டும், அவங்க அந்த காலத்து இதை எடுத்தாங்களா இல்லையா, நவீன உலகத்தோடைய அன்னைக்கு இருந்த காதல முக்கோண காதல் தமிழ் சமூகத்துக்கு அப்பட்டமா காமிச்சாங்களா இல்லையா, என்ன இருக்குங்கிறத இப்பயும் காட்டுறாங்க, படத்துல காமிக்கிறாங்க. அது இலக்கியமா கொண்டு வரும் பொழுது அந்த சிக்கல் படத்துல பார்க்கும்போது நம்ம தூய தமிழ்ல பேச முடியாது. ஆனா நான் பொதுவா பண்ண முடியும். ஆனா புத்தகமா நான் கொண்டு வரும்போது பேச்சு மொழி வேற, எழுத்து மொழி வேற. நான் ஒரு தமிழ் புத்தகமா இருந்தா தமிழ்ல தான் கொண்டு வரணும். நான் எல்லாத்தையும் ஆங்கிலத்துல கொண்டு வரணும். எதுக்கு ஆங்கிலத்துல, ஆங்கில புத்தகமே கொண்டு போக போறேன். அப்ப அந்த குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்க இருக்க ஆளுமைகள் வந்து அதை கணக்கில் எடுக்கல. அவங்க குறிப்பா உறவு சார்ந்து உடைகள் சார்ந்தே கூட நிறைய இன்னும் வரல. நவீன உடைகள் பத்தி அந்த மொழியிலேயே இருக்குது. ஆமா, ஆங்கில மொழியிலே தான் இருக்குது. இன்னும் சிம்பிளா கேக்குறேன்னு, சூயிங்கம், பபிள் கம், அதுக்கான எத்தனை தமிழ் வார்த்தையும் கிடையாது. எங்கோ கேள்விப்பட்டிருக்காரு, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அது இதுதான் கஷ்டமா இருக்கு, சொல்றது கூட கஷ்டமா இருக்கு. ரொம்ப வைக்கிறது ரொம்ப அப்படியே மண்டவங்கி போய் வைக்கிறாங்க பேரெல்லாம். எப்படி வைக்கிறாங்கன்னா, என்னோட மொழியாளுமை என்ன தெரியுமா அப்படின்னு கண்டுபிடிச்சு நான் வந்து சங்க இலக்கியம் உருடி கொண்டு வரன்ற மாதிரி கொண்டு வைக்கிறாங்க. தவிர இயல்பா வைக்கணும். அது அவன் வருஷம் பாருங்க, பட்டி சிம்பிள். பட்டினா என்னன்னாக்கி தமிழ்ல சரியா நண்பன் சொல்லலாம், இவன் நண்பனுக்கும் மேல அப்படி சொல்லலாம், கீழே. அது வந்து நீங்க பெஸ்டி
ஆமா நீங்க அப்படி டவுன்ல ஆமா அது வந்து பெஸ்ட் அது. அப்போ அந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. இவன் வந்து இப்போ நான் ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவனா சொன்னாப்புல நான் ரிலேஷன்ஷிப் இப்பதான் கமிட்டா இருக்கேன்னா, நீ ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருந்தல அப்படின்னா, இல்ல நான் வந்து டேட்டிங் முடிச்சு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி வந்தேன், இப்போதான் நம்ம வந்து ஓகே இதை சீரியஸா கொண்டு போகலாம், அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம் அப்படின்னு அவன் அந்த ஒரு புரிதல் பண்ணிட்டான். இப்போ பழைய மாதிரி தற்கொலைகளும் கிடையாது, கையை கிழிச்சுக்கிறது இருக்கு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கிடையாது. கையை கிழிச்சுக்கிறது போய் ஆசிட் அடிக்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ திரும்பி வேற வந்து. ஆமா அது வந்து டாக்ஸிக் அந்த ஆசிட் அடிக்கிறது எல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பண்றான். அப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்னடா தமிழ்லன்னு கேட்டா இல்ல, டாக்ஸிக்னா விஷம், ரிலேஷன்ஷிப்னா ஒரு சொல்ல முடியாது, விஷ உறவுனா சொல்ல முடியும், தகாத உறவுன்னு சொல்லலாம். தகாத உறவுனா அது வேற, அது கள்ளக்கடல்ல போயிடும். நீங்க அப்படி சொல்றீங்க, அது தவறான வார்த்தை. அதான் சொல்றேன், இந்த வார்த்தை தமிழ்ல வார்த்தை போட்டா மாறிடும். அப்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கும் வார்த்தை இல்லை, தமிழ்ல இல்லை, சரியான வார்த்தைகள் இல்லை, இருந்தாலும் சரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வார்த்தை மாறிடும். அப்ப அது மாதிரி நிறைய சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கும். இது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள்ல என்ன சிக்கல் வரும்னாக்க, ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்ட நூலா இருக்கும். இப்போ ஒரு அரபு தேசத்துல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க. அரபு மொழி வந்து தருமொழி, ஆங்கில மொழி வந்து பெருமொழி. இப்போதான் தமிழுக்கு மாத்தணும். இது வழிமொழி. நான் எனக்கு அரபிக் லாங்குவேஜ் தெரியாது, ஆங்கிலம் தெரியும். நான் ஆங்கிலத்துல இருந்து நீங்க மாற்றும் பொழுது இன்னமும் கண்டென்ட் மாறும். அவன் கொஞ்சம் மாத்திருப்பான். இப்போ அரபிக்ல வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பான், அதை இங்கிலீஷ்க்கு மாற்றுவான், நான் இங்கே மாற்றி தமிழுக்கு மாற்றுவேன். ஒருவேளை இங்கே எனக்கு தெரிந்த ஒரு அரபிக் நபர் நான் அந்த அரபு மொழியும் தெரிஞ்சு இதையும் படிச்சானாக்கா, ஐயோ இதை மாற்றி எழுதுக்கியா, இப்படி கிடையாது மீனிங் வரல, அந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. இப்போ அரபு மொழின்றது நிறைய பேர் தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு பக்கத்துல ஃப்ரான்ஸ், இப்போ பாண்டிச்சேரி பிரெஞ்சு மொழி சார்ந்து ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே போய் கொடுக்குறோம்னாக்கா அவங்க இடையே கொடுப்பாங்கல்ல, பிரெஞ்சு மொழி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க படிக்கும்பொழுது சிக்கல் வரும். இப்போ மிச்சல் ஃபூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சில் வந்து முக்கியமான ஃபிலாசபர், 80கள் 70களில் வாழ்ந்தவர். அவருடைய புத்தகம் மொழிபெயர்ப்பு பண்ணணும், நான் மொழிபெயர்க்க ட்ரை பண்ணாக்க அந்த சிக்கல் தான் இருக்குது. ஏன்னா அவர் ஃபூக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காரு, ஃப்ரெஞ்சில் இருந்து ஆங்கிலத்துக்கு சேர்த்து மாற்றிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஸ்டேட்னும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நாங்கள் தமிழில் கொண்டு வரும்போது ஸ்டேட் தான் மாநிலம் இல்லைங்களா, கவர்மெண்ட் அரசு. ஆமா, நீங்க ரெண்டுமே அரசுன்னு சொல்லிட்டு போகலாம்ல, சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்துல ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருவாங்க. இப்ப ஐகான் ஒரு வார்த்தை இருக்கு. ஐகான்னாக்க 4-5 விதமா வரும். இஸ் ஐகான், ஹீஸ் ஐகான்னா ஒரு கதாநாயகன் போல, உச்ச நட்சத்திரம்னு சொல்லலாம், அது ஸ்டார்னு போட்டுக்கலாம். ஐகான் அப்படின்றப்போ ஒரு புள்ளி கூட ஐகான் வச்சு எழுத பாருங்க. கம்ப்யூட்டர்ல ஐகான் சிம்பிள்ஸ் இருக்கும். ஐகான கிளாஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐகான கிளாஸ்னாக்க அப்படியே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து அப்படியே ராவான மீனிங் பார்த்தீங்கன்னா பிம்ப உடைத்தல் அப்படின்னு போட்டிருக்கோம். பிம்ப உடைத்தல், பிம்பம், சிலை உடைத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஐகான கிளாஸ்னா கட்டுடைத்தல். கட்டுடைத்தல் அந்த வார்த்தை எல்லாமே சரியான பயன்பாடு இல்லாமல் ஐகான கிளாஸ்டிக் கூட சில பேர் பிம்ப உடைத்தல்னு போடுறோம். என்னன்னு கேட்டால் நான் வந்து ஒரு போலியான பிம்பம் வச்சுருந்தீங்க, அந்த பிம்பத்தை உடைச்சேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நிறைய, இந்த மாதிரி சிக்கல்கள் நிறையா இருக்குது. இப்போ சமீபத்தில் நாவல் படித்தேன். ஒரு கொலை கைதி வெளியே வராது. அவர் வெளியே வரும்போது நினைச்சு பார்க்கும்போது வந்து கோவத்துக்கு கழுத்தை கரகரன்னு அழுத்தேன், அவன் பற்றி ஓலம் எனக்கு கேட்குற. அப்போ அந்த கரகரன் அப்படி அங்கே இல்லை இல்லைங்களா, அந்த ரத்தம் வடிவெல்லாம் எழுதிடலாம், பிளட் ஃபெயிண்டட்னு போட்டுலாம். அந்த கரகரன் அந்த எமோஷன் என்ன கொடுத்து நான் ஓரளவுக்கு கொடுத்துருவேன், அந்த செயலை கொடுத்துருவேன். ஆனால் எமோஷன் இருக்குல்ல, அது இங்கே சிக்கல் இருக்கு, நிறைய சிக்கல்கள். அதுக்கு எல்லா மொழியிலுமே அதுக்கு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, குறிப்பா அந்த பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கும் இல்லையா, அதாவது வந்து இப்போ தென்னிந்தியா, ஆப்பிரிக்கால தென் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க லத்தீன் நாடுகள், ஆஸ்திரேலியாவிலே இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப சிக்கலா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து பண்டைய மொழி சார்ந்த குடும்பங்கள் எல்லாமே. வடக்குல போக உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் இருந்ததால உங்களுக்கு சிதைவு நிறைய இருக்குது.
அந்த இப்போ இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உறவு முறைகள்லாம் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வட அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ உறவு முறையெல்லாம் கிடையாது. அவன் சிம்பிளாக முடிச்சிடுவான். நீங்க தென் அமெரிக்கா போயிட்டீங்கன்னாக்கா நம்மள மாதிரி நிறைய கலாச்சார பண்பாடு நிறைய இருக்கும். இப்போ தென்னாப்பிரிக்க பகுதிகளில் நிறைய கலாச்சாரம், கூட்டு கலாச்சாரம். வடக்கு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரான்ஸோட கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. பிரான்ஸு இல்லை இட்டாலி, அங்கே படையெடுப்புனால இருக்குது. இப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே தான் கணக்கு. இப்போ வட இந்தியா வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம், தென்னிந்தியா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இது எல்லாமே இது சேர்ந்து தான் வரும். ஆனால் இப்போ மொழிபெயர்ப்புங்கிறப்ப நீங்கள் என்னதான் உங்களுக்கு இப்போ ஆங்கிலத்திலேருந்து ஒரு மொழி தமிழ் பெயர்க்கிறீங்கன்னா ஆங்கிலமும் உங்களுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் இன்னும் ஒரு இது இன்னொருத்தருடைய துணை தேவைப்படுமா, இல்லை நீங்களே செஞ்சிடலாமா? துணைனா எப்படி கேட்குறீங்க? நம்ம மொழிபெயர்க்கிறது அந்த கருத்தை சரியாக நம்ம எடுத்துட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. கண்டிப்பா இது இப்போ மொழிபெயர்ப்பு பிடிச்சிட்டு நம்ம உடனே புக்கை கொண்டு போக முடியாது. நாங்கள் அகைன் இங்கே இப்போ நார்மல் புக் நீங்கள் பண்ணுறப்போ ப்ரூஃப் ரீடிங் பார்ப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நாங்கள் ப்ரூஃப் ரீடிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பார்ப்போம். அவங்களும் வந்து அந்த தமிழ் புத்தகத்தை படிச்சிருக்கணும். அதான் சொல்றேன், அந்த ப்ரூஃப் ரீடிங் அது தனி. என்ன கேட்கறேன்னா சரியான முறையில் நம்ம அதை மொழிபெயர்த்து இருக்கிறோமா, அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் தேவை அவங்க வந்து பாக்கணும். ப்ரூஃப் ரீடிங் பாக்குற மாதிரி இப்ப நீங்க அண்ணாவே நீங்க ஆங்கிலத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப ஏற்கனவே அண்ணா இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தருடைய துணை வந்து நம்ம சரியான எடுத்துட்டு போயிருக்கிறோமா? ஆமா, கண்டிப்பா தேவை. அப்ப அந்த மாதிரி ஆளுமைகளுக்கு தான் நான் அந்த புத்தகத்தை வாசிக்க கொடுத்து அவங்க வந்து இந்த உணர்வோட தான் நீ மாத்திருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கொஞ்சம் எடிட் பண்ணுவாங்க. எடிட்டர், அதுக்கு பேரு எடிட்டிங், எடிட்டர்னு சொல்லுவாங்க. அதை புத்தக எடிட்டர்னு இருக்காங்க. அந்த ஆங்கில புத்தக எடிட்டிங் ரொம்ப முக்கியமான. எடிட் பண்ணி அவங்க அந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்து திருப்பி ஆண்ட கொடுப்பாங்க. நான் திருப்பி வந்து இல்ல இது இந்த ஸ்லாங் கிடையாது எனக்கு, நான் இதை மாத்துறேன், நான் மாத்தி மறுபடியும் அவங்ககிட்ட கொடுப்பேன். இது வந்து ஒரு ஆங்கில நீங்க நார்மலா புத்தகம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ப்ரூஃப் ரீடர் கொடுப்பீங்க, அவர் பார்த்து ஓகே பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இது அப்படி கிடையாது. இந்த ப்ராசஸ் 2-3 வாட்டி ப்ராசஸ் போகும். ஒரே வார்த்தையை வந்து 2-3 விதமா பயன்படுத்தலாம். பிகாஸ் அப்படின்னு வர வார்த்தை போடலாம். இன் சம் டே இன்ஸ்டன்ஸ் நிறைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாரம் மாற்றி அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் பார்த்து பிஹெச்டி முடிச்சிருப்பாரு, அவர் பிஹெச்டி ஸ்டாண்டுக்கே கொண்டு போவாரு. நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்டூடெண்ட் போதும் அப்படின்னு பார்ப்பேன். அப்போ அதை எல்லாமே மாற்றி கொண்டு வருவாங்க. அப்போ இதில் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நமக்கு இன்றைக்கு இருக்கா எனக்கு தெரியல, பள்ளிக்கூடத்தில் நமக்கு இந்த கதை புத்தகங்கள் கூட கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் கூட இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்லாம் கொஸ்டின் எல்லாம் அந்த மாதிரி இப்போ இருக்குதுங்களா? நான் டீடைல் இருக்குங்க, இருக்கு இங்கிலீஷ்ல தான் அது வந்துச்சு. இப்போ அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாம் அதுல வரும். ஆமா 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 எக்கச்சக்கமா நம்ம நிறைய மொழிபெயர்ப்பு. இப்போ நம்மளுடைய புத்தர் பத்து கதைகள்லாம் அப்படியே இருந்திருக்கும். அதெல்லாம் மொழிபெயர்ப்பு போட்டது தானே எல்லாமே. புத்தரின் கிடையாது, புத்தர் பத்தியில் இருக்கு, பஞ்சதந்திர கதைகள் நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருந்திருக்கும். அதெல்லாமே மொழிபெயர்ப்பு பட்டது தானே எல்லாமே. அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இந்த கலோனியல் மெட்ராஸ்ன்றோம் பார்த்தீங்களா, அதாவது வந்து ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்த கலோனியல் காலத்தில் மொழிபெயர்ப்பின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நட்புறவும் உருவாச்சு. படித்த சமூகம் வந்து அவங்க கிட்ட போயிட்டு நான் என்னோட இலக்கியம் சொல்லித்தரேன், நீ ஒன்று சொல்லி அவங்க தான் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வந்து மேற்கத்திய ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்களையும் இலக்கியவாதிகளையும் பண்பாட்டு கடத்தல் அப்படின்றாங்க, பண்பாடுகளை கடத்துபவர்கள் அப்படின்றாங்க. அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. நம்ம அரசும் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ இதாக இருக்குது. பார்த்து சர்வதேச புத்தக கண்காட்சிகள்லாம் இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய புத்தகங்கள் வந்து இப்போ சர்வதேச நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி வரதுனால இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் இப்போ கடலூர் புத்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய புத்தகம் இப்போ அங்கே வரும். இப்போ அந்த 5-6 புத்தகம் வந்துடும். அப்போ இயல்பாக இருக்கும். நான் கொண்டு போய் நான் வந்து இப்போ பண்ருட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சென்னைக்கு கூட்டு போகிறத விட வாமா அப்படி இங்கே கடலூருக்கு வந்து ஈஸியாக நம்ம என்னுடைய புத்தகம் கடத்த முடியும். படிக்கிறோன்னா படிக்கலையோ, ஆனால் கடத்த முடியும். அப்போ அந்த வேலைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இளமையாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் இயல்பாக போயிட்டு இருக்கு. நம்பிக்கை விட வேணாம்னு சொல்கிறேன். நம்பிக்கை விட வேணாம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த மொழிபெயர்ப்பு நூல்களில் உள்ள சிக்கல்களை பற்றி சொன்னீங்க. நம்ம இதை பற்றி பேசணும்னா நிறையா பேசணும். இருந்தாலும் நம்ம இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செஞ்சுக்கலாம். இதே சமயத்தில் நான் வந்து இப்போ நேயர்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க பெஸ்டி பட்டி
அப்புறம் என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்க, டேட்டிங், அதுக்கெல்லாம் வார்த்தைகள் இல்ல தமிழ்ல சரியான வார்த்தைகள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதனால அதுவும் அதே சொல்லணும்னு சொன்னீங்க, அதெல்லாம் இன்றைய கால பிள்ளைகள் வாசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப எனக்கு நான் இப்ப ஒரு போட்டி என்ன அறிவிக்கிறேன் அப்படின்னா, இந்த பெஸ்டி படி டேட்டிங் 3 வார்த்தைகளுக்கும் சரியான, அதாவது மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது, இணையான வார்த்தைகள். அப்படி இணையான வார்த்தைகள், அதாவது இப்போ எப்படின்னா மொபைல் வந்து செல்போனை நம்ம அலைபேசின்னு சொல்றோம், அப்புறம் என்ன சொல்றோம், கைபேசின்னு சொல்றோம். அந்த மாதிரியாக அழகான வார்த்தைகளாக இருக்கணும் பெஸ்டி பட்டி டேட்டிங் 3க்கும். அதே சமயத்துல நீங்க 20 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்கிறதுக்கு ஒரு சாட்சியும் ஆதாரத்தையும் அதில் எனக்கு சமர்ப்பிக்கணும். என்னுடைய நம்பர் நான் திரையில் இப்போ நான் கொடுத்துடுவேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடித்த அந்த இணையான வார்த்தைகளை போட்டு நீங்கள் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய காலேஜ் ஐடியோ இல்லை நீங்கள் ஸ்கூல் ஐடி கார்டோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் புத்தகங்கள் பரிசாக தருவேன். ஏன்னா இது புத்தகத்தானை தொடர்பான பதிவு, புத்தக வாசிப்பு இருக்குதுன்னு இவர் சொன்னதுனால, இன்றைய பிள்ளைகளிடம் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வயதை குறைத்து கட்டுக்குள்ள வச்சுட்டேன். உங்களுக்கு உதவி வேணும்னா நீங்க மூத்த அறிவாளரிடம் நீங்க தொடர்பு கொண்டு அவங்களோட உதவி வாங்கி நீங்க பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புத்தகங்கள் பரிசாக நுவிலி விளையாடிலிருந்து வழங்கப்படும். பார்க்கலாம் இந்த போட்டியில் எத்தனை இளைஞர்கள் பங்கேற்று. இப்ப இதுல எங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வந்துருச்சு, இவர் சொல்றது கரெக்டா நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு. இதுக்கு நீங்க சாட்சி கமெண்ட் பாக்ஸ்ல எத்தனை வருது, என்னுடைய நம்பருக்கு எத்தனை விடைகள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.